குற்றால சீசன் ஓரிரு நாட்களில் தொடங்கவுள்ள நிலையில் புதுப்பொழிவு பெறும் மெய்நறுவி. குற்றால சீசன் ஓரிரு நாட்களில் தொடங்கவுள்ள நிலையில் மெய்நறுவியில் பணிகள் மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரஞ்சித் தென்காசியிலிருந்து. வணக்கம் ரஞ்சித், இது குறித்தான விரிவான விவரங்களை பதிவிடுங்க. இன்னும் ஒரு சில தினங்களில் தொடங்கப்பட உள்ள நிலையில் குற்றால சீசனும் இன்னும் ஒரு சில தினங்களில் தொடங்கப்பட உள்ளது. குறிப்பாக குற்றால சீசனானது இன்னும் ஒரு சில தினங்களில் தொடங்கப்பட உள்ள நிலையில் தென்காசி மாவட்டத்தில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றான குற்றாலம் மெய்நறுவியில் பராமரிப்பு பணியை தீவிரப்படுத்த தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவர் கமல் கிஷோர் உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார். அதன் அடிப்படையில் தற்போது குற்றாலம் மெய்நறுவியில் பராமரிப்பு பணியானது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக குற்றாலம் மெய்நறுவிக்கு மின்பகுதியில் அபாய வளைவு அமைக்கும் பணியானது விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் இன்னும் ஒரு சில தினங்களில் அந்த பணியானது நிறைவடையும் என அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது குறிப்பாக சுற்றுலாத்துறை அதிகாரிகள் தரப்பில் இந்த தகவலானது தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இன்னும் ஒரு சில தினங்களில் அனைத்து பணிகளுமே நிறைவேற்று இந்த வருட குற்றால சீசனில் கண்டிப்பாக சுற்றுலா பயணிகள் குளிக்க குற்றால மெய்நறுவியில் அனுமதிக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் குற்றால மெய்நறுவியில் மற்ற பணிகளான அதாவது உடைமாற்றும் அறை, கழிவறை உள்ளிட்ட பணிகளும் தற்போது விறுவிறுப்பை எட்டியுள்ள நிலையில் இன்னும் ஒரு சில தினங்களில் அனைத்து பணிகளுமே நிறைவேறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் குற்றால மெய்நறுவியின் முன்பு தற்போது அபாய வளைவானது சற்று அகலமாக அமைக்கப்பட்டு இன்னும் ஒரு சில தினங்களில் புதுப்பொலிவுடன் குற்றாலம் மெய்நறுவியானது தயாராகும் என சுற்றுலாத்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. சாரதா, விரிவான விவரங்களுக்கு நன்றி.